வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பச்சி சமையலில் சூப்பரான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. இது கூட 2 பட்டை, ஒரு இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 6 முட்டை சேர்க்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும். குழம்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வற்ற விட்டுருங்க. இது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ குழம்புல சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா, இல்லாட்டினா வேணாம். தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. இப்போ கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா. இது கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சுட்டு முட்டை ஊற்றுனீங்கன்னா குழம்பு அடிப்பிடிக்கும், முட்டை உடஞ்சி போயிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றுங்க. முட்டை வேகிற வரைக்கும் கிண்டி விட்டாதீங்க. கிண்டி விட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ முட்டை வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.